சூடாரும் இங்கே உட்காந்துருக்காரு. இவர் தான் என்னைய பாட்டெல்லாம் வீடியோ எடுப்பார். எங்கே போனா அப்போல்லாம் நாங்கள் அந்த பாட்டை பின்னாடி ப்ளே பண்ணி விட்டுட்டு வெறும் லிப்ஸிங்க் தான் கொடுப்போம். உதடு அசைவு மாத்திரம். அவர் வந்து சொல்லுவார், சத்தமாக பாடுங்க, நீங்கள் உதடு மட்டும்தான் அசைச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க பார்க்குறவங்க. அப்படிதான் நிறைய பேர் லிப்ஸிங்க் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் துதிக்கிற துதியில் நீங்கள் வீடு திரும்பி போய் பாருங்க, உங்கள் யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணிடும். அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறதில் ஸ்பெஷலிஸ்ட். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அவருக்கு சொல்லித்தர தேவையில்லை. அவர் ஈட்டியை முறித்து, வில்லை உடைத்து, ரதங்களை நெருப்பினால் சுட்டெரித்து, பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர். கைகளை தட்டி சொல்லுங்க, யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே. ஹல்லேலூயா. நல்லா தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்றார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவர் யுத்தங்களை, நான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தின் யுத்தங்களை அவர் ஓய பண்ணுகிறார். உங்க வேலை ஸ்தலங்களில் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். உங்க சபையில் உள்ள யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். உங்கள் ஊழியத்தில் உள்ள யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரை நம்புகிறவர்கள் கை தட்டி சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். அவருக்கு எவ்வளவு ஏக்கம் இருந்தா இவங்களை நிப்பாட்டி வச்சு என்னைய நல்லவர்னு பாடுறாங்க. அவருக்கு எவ்வளவு ஆசை இருந்திருக்க பாருங்களேன். 10 குஷ்டரோகி சுகமாக்கிட்டு 9 பேர் திரும்பியே வரல. ஒரே ஒருத்தன் வந்திருக்கான். அவன்கிட்ட எங்க மிச்சம் 9 பேர்? அவர் எதிர்பார்க்கிற தேவன். அவர் பொண்ணும் வெள்ளியும் அவருடையது பிரியமானவர்களே. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவர் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவரை நல்லவென்று துதிக்க வேண்டும் என்று.